Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இந்த உலகத்தோட மோஸ்ட் ரிச்சஸ்டான டெம்பிள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற பத்மநாப சாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த உலகத்தோட பணக்கார டெம்பிள் மட்டும் கிடையாது, இதுல எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிஸும் மறைஞ்சுதான் கிடக்கு. எஸ், இது வரைக்கும் இந்த கோயில்ல இருக்கிற 6 வால்ட்ல 5 வால்ட்டை ஓபன் பண்ணிட்டாங்க, எக்ஸப்ட் ஒரே ஒரு வால்ட்டை தவிர. அந்த வால்ட் தான் வால்ட் பி. அந்த வால்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப பல பேர் பலவிதமான மர்மங்களை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறப்பயே என்னடா இதுக்குள்ள இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே எக்கச்சக்கமான ஆச்சரியங்களை கிரியேட் பண்ணோம். ஆனா உண்மையிலேயே அவங்க சொல்ற எல்லாமே அதுக்குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வால்ட்டை ஓபன் பண்ணா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பல ஆண்டுகளா இன்னமும் அந்த வால்ட் திறக்கப்படாம இருக்கிறது தான் இங்க இருக்கிற பல மர்மங்களுக்கு விடை கிடைக்காத ஒரு விஷயமாவே இருக்கு. சோ அப்படி என்னதான் மர்மங்கள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பத்மநாப சுவாமி கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா இருக்கு பாத்தீங்களா, அந்த கேரளாவோட கேபிட்டல் சிட்டியான திருவனந்தபுரத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது பக்திக்கும் பெயர் போனது, அதே நேரத்துல மர்மத்துக்கும் பெயர் போனது, அதே நேரத்துல பழங்கால செல்வ வளத்துக்கும் பெயர் போனது. இந்த கோயில்ல இருக்கிற சுவாமி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லார்டு விஷ்ணு இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் தான் இருக்காரு. அவர் எந்த அவதாரத்துல இருக்காருன்னா ஆனந்த பத்மநாபா அப்படின்ற அவதாரத்துல தான் இருக்காரு. அதாவது 5 தலை கொண்ட ஆதிசேஷன் நாகத்து மேல படுத்த மாதிரியான ஒரு அவதாரத்துல தான் லார்டு விஷ்ணு இந்த கோயிலே இருக்காரு. அப்படி இருக்கிற இந்த கோயில எந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் கேரளாவோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல ரெண்டையும் கம்பைன் பண்ணி உருவாக்கினா எப்படி உருவாக்கி இருப்பாங்களோ அதே ஸ்டைல தான் இந்த கோயிலை ஃபுல் அண்ட் ஃபுல் உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த கோயில்ல இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களா இருந்தாலும் சரி, கிரானைட்டா இருந்தாலும் சரி, மியூரல் ஆர்ட்ஸா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பழங்கால கலைநுட்பத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் உருவாக்கவே பட்டிருக்கு. சரி, இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கறப்ப இந்த கோயில் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னரே கட்டப்பட்டதா நம்பப்படுது. இதற்கு சான்றா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறப்ப நம்ம ஆன்சியன்ட் தமிழ் லிட்டரேச்சர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது பழங்கால தமிழ் சங்கத்தில் எழுதப்பட்ட லிட்டரேச்சர் அண்ட் புக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கூட இந்த கோயிலை பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சோ அதை வச்சு பார்க்கறப்ப தான் 5000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாகவும் நம்பப்படுது. சோ இவ்வளவு பழமையான இந்த ஒரு கோயில் எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருப்பதா ஆன்சியன்ட் லிட்டரேச்சர்ல எழுதப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. சில பேர் இதை வாய்வழியாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை கேட்ட பல பேர் இதை நம்பாம தான் இருந்திருக்காங்க until 2011 வருஷம் வரைக்கும். 2011 வருஷம் நிகழ்ந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஆத்தாடி இது வரைக்கும் நம்ம காது வழியா கேட்ட இந்த செய்திகள் எல்லாம் உண்மைதானடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பூரிச்சு போற அளவுக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இந்த கோயில் இருக்கிறதா கணக்கிடப்படுது. அப்படி கணக்கிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கோயில் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் கோயிலாவும் மாறுது. சோ இவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி இதுதான், இத்தனை நூற்றாண்டுகளா இவ்வளவு செல்வங்கள் இங்க பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னா அதை யாரா பாதுகாத்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் முதல் கேள்வியா வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலை தேடி பார்க்கறப்ப என்ன சொல்றாங்கன்னா திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த செல்வ வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அவங்க தான் இந்த கோயில்ல இவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது அப்படின்றத வெளியே தெரியாத அளவுக்கு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த கோயில்ல இவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எக்கச்சக்க பேர் இந்த கோயிலை போர்த்தெடுத்து உள்ள இருக்க செல்வ வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை சீக்கிரட்டாவே அவங்க மெயின்டைன் பண்ணதாகவும் சொல்லப்படுது. சரி, யார் இந்த திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி? அவங்க ஏன்னா இந்த கோயிலையும் இந்த கோயில இருக்க செல்வ வளங்களை இவ்வளவு வருடங்களா பாதுகாத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் பல நூறு வருடங்களா ஒரு டீப்பஸ்ட் கனெக்ஷன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா கிபி 1750 காலகட்டத்தில் திருவாங்கூரை ஒரு அரசன் ஆண்டுட்டு இருந்தாரு. அவருடைய பேர் தான் அனிலம் திருநல் மார்த்தாண்ட வர்மா. அப்படி திருவாங்கூரை இவர் ஆண்டுட்டு இருந்த அந்த ஒரு காலத்துல இவர் ஒரு லெஜெண்டரியான ரிச்சுவலையும் பண்றாரு. அந்த ரிச்சுவலோட பேர் தான் திருப்பதி தானம். இந்த ஒரு திருப்பதி தானம் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, இவருடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தை, அதாவது இவருடைய ஒட்டுமொத்த கிங்டமையும் அந்த கிங்டம்ல இருக்கிற ஒட்டுமொத்த செல்வ வளங்களையும் ஏன் ஈவன் அவரையுமே ஸ்ரீ பத்மநாப சாமிட்ட ஒப்படைக்கிறது தான் இந்த ஒரு திருப்பதி தானம். சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய ரிச்சுவலை அன்னைக்கு டேல மார்த்தாண்டவர்மா பண்ணி முடிக்கிறாரு. பண்ணி முடிக்கிறதோட மட்டும் இல்லாம அவருடைய கிங்டம்ல இருந்த விலையுயர்ந்த கிரௌனா இருந்தாலும் சரி, விலையுயர்ந்த நகைகளா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற விலையுயர்ந்த பொருட்களா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் அரண்மனையில இருந்து கொண்டு வந்து இந்த கோயிலோட வால்ட்ல வச்சு செக்யூர் பண்ணவும் செய்யறாரு. செக்யூர் பண்றதோட மட்டும் இல்லாம இன்னொரு உறுதிமொழியும் கொடுக்கிறாரு. அதாவது இந்த கோயில் வால்ட்ல இருக்கிற எந்த ஒரு பொருட்களையும் எந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்ப வாரிசுகளும் அனுபவிக்க உரிமையே கிடையாது. இந்த கோயில் வால்ட்ல இருக்கிற அனைத்து பொருட்களும் ஸ்ரீ பத்மநாப சாமிக்கே உரித்தானது. இதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறது மட்டும் தான் எங்களுடைய குடும்ப பணி அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியும் கொடுக்கிறாரு. அப்படி இவர் இந்த உறுதிமொழியை கொடுத்ததுக்கு அப்புறம் திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி இந்த கோயில்ல இருக்க செல்வ வளங்களையும் பரம்பரையா பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க காலகட்டத்தில் அவங்க சேர்த்த செல்வ வளங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் கொண்டு
கொண்டு வந்து இந்த கோயிலோட வாட்ல வச்சு செக்யூர் பண்ணவும் செய்றாங்க. சோ இப்படி திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி இந்த கோயிலுக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை டொனேஷனா கொடுக்கறத பார்த்து அக்கம் பக்கத்து நாட்டு அரசர்களும் இந்த கோயிலுக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இவங்க மட்டும் கிடையாது, உள்நாட்டு வணிகர்களும் கொடுக்கறாங்க. ஏன் ஈவன் வெளிநாட்டு வணிகர்களும் இந்த கோயிலுக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை டொனேஷனா கொடுத்திருக்காங்க. சோ இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல பேர் இந்த கோயிலுக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை நன்கொடையா கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் டெம்பிளோட வாட்ல வச்சு செக்யூரா பல நூற்றாண்டுகளாம் திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி தான் பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி பாதுகாத்துட்டு வரதோட மட்டும் இல்லாம அந்த வாட்ல இருக்க செல்வ வளங்களோட மதிப்பு வெளியில வராம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இப்படியே காலங்கள் ஓடுது. 1971 வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அரசராட்சியும் ஒழிக்கப்படுது. என்னதான் அரசராட்சி ஒழிக்கப்பட்டாலும் அந்த ஒரு டைம்ல இந்த கோயிலை பாதுகாத்து பராமரிக்கிற பொறுப்பை திருவாங்கூர் ராயல் ஃபேமிலியை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமும் பல வருஷங்களா இந்த திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி தான் இந்த கோயிலை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க until 2011 வரைக்கும். 2011 வருஷம் ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரான டிபி சுந்தரராஜன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. அதுதான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில்ல எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் மறைந்து இருக்கதா பல நூற்றாண்டு காலங்களா ரூமர்ஸ் பரப்பி வந்துட்டு இருக்கு. ஆனா இது வெறும் ரூமர் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. சப்போஸ் இந்த பத்மநாப சுவாமி கோயில்ல எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. உண்மையிலேயே இந்த கோயில்ல எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற வால்ட் எல்லாத்தையுமே திறந்து அதுக்குள்ள எவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஆடிட் பண்ணா மட்டும்தான் இதுல இருக்கிற உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் அளவுக்கு அதிகமான செல்வ வளங்கள் இருந்தா அதை நம்மளால பாதுகாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. இப்படி இவர் இந்த மாதிரி மனு போட்டோன்னே அந்த மனு எடுத்து விசாரித்த நீதிபதிகளும் இவர் போட்ட மனுலையும் சில நியாயங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கிற 6 வாட்டையும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, 2011 வருஷம் மே அண்ட் ஜூன் மாதத்துல ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமா 6 வால்ட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா செல்வ வளங்களையும் எண்றதுக்கான அதாவது ஆடிட் பண்றதுக்கான பெர்மிஷனையும் கொடுத்துறாங்க. இப்படி இந்த மாதிரியான பெர்மிஷன் கிடைச்ச உடனே ஜூன் 27 இருந்து 30க்குள்ள அதாவது கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கிற 6 வால்ட்ல 5 வால்ட் திறக்கப்பட்டு அதுக்குள்ள இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாத்தையுமே ஆடிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க 6 வால்ட்ல 5 வால்ட் தான் திறந்தாங்களா, அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு வால்ட்டை ஏன்டா திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் அந்த 6 வால்ட்ல 2வது வால்ட்டா இருந்தா அதாவது பி அப்படின்ற ஒரு வால்ட்டை மட்டும் லோக்கல் கேரளா மக்கள் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்களா. ஏன்னா அந்த ஒரு வால்ட்டை மட்டும் திறந்தா கேரளாவே எக்கச்சக்கமான அழிவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா நம்பி இருந்திருக்காங்க. சோ அவங்களோட நம்பிக்கையை உடைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு வால்ட்டை மட்டும் திறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. சோ அந்த ஒரு பி வால்ட்டை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 5 வால்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 வால்ட்டை தான் அந்த 4 நாட்கள் கம்ப்ளீட்டா ஆடிட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த 5 வால்ட்டை திறக்கிறதும் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் கிடைச்ச உடனே டக்குன்னு போய் திறந்துட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த வால்ட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி சில சடங்குகள் செய்யப்பட்டு அந்த சடங்குகள்ல திறக்கலாம் அப்படின்ற சில அறிகுறிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சடங்குகளும் செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சு பாக்குறப்ப 5 வால்ட் திறக்கலாம் அப்படின்றதுக்கான அறிகுறி வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு வால்ட்டை மட்டும் திறக்கிறதுக்கான அறிகுறி வரவே இல்லையா. அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்திலும் பி வால்ட்டை திறக்க கூடாது அப்படின்றது வந்ததுனாலேயே பி வால்ட்டை திறக்காம விட்டுட்டாங்க. இந்த 5 வால்ட்டை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வால்ட் இருக்கிற பிளேஸை ரீச் பண்ணணும் இல்லையா. அதுக்காக இவங்க போன வழியே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் நிறைந்த வழியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியானா ஜோன்ஸ் படம்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அட்வென்ச்சரை கடந்து போவாங்க, அதே மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் நிறைந்த ஒரு வழியா தான் அந்த வழியே இருந்துச்சான். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோயில இருக்கிற ஒரு ஃப்ளோரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இறங்குற மாதிரி இருக்குமா, அதாவது குகைக்குள்ள போற மாதிரி இருக்குமா. அப்படி குகைக்குள்ள போன உடனே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுமா. அப்படி விடுற அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 6 வால்ட் இருந்திருக்கு. அப்படி இருக்கிற அந்த 6 வால்ட்ல ஃபர்ஸ்ட் வால்ட் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி திறக்கிறப்ப அந்த வால்ட்டோட ஒரு கதவு திறந்தோடனே உள்ள செல்வ வளங்கள் இருந்துச்சான்னு கேட்டா அதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க திறக்க வேண்டியது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெட்டல் டோர் திறக்கிற மாதிரி இருந்துச்சான். அதை திறந்த உடனே அதுக்கு அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்டான உடன் டோர் ஒன்று இருந்திருக்கு. அதையும் திறந்து உள்ள போன உடனே செல்வ வளங்கள் இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதை திறந்து உள்ள போனதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிரானைட் கல் ஒன்று இருந்திருக்கு. அதை அப் பண்ணி மேல தூக்குனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடியில தான் செல்வ வளங்களே இருந்திருக்கு. அதுவும் அந்த ஏ வால்ட்டுக்குள்ள மட்டும் எவ்வளவு செல்வ வளங்கள் இருந்துச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட 1,02,000 பொருட்கள் அந்த ஏ வால்ட்டுக்குள்ள மட்டும் இருந்துச்சான். அதுல இருந்த சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 4 அடி உயரம் கொண்ட கோல்டாலே செய்யப்பட்ட விஷ்ணுவோட சிலை இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைமண்டும் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு மகுடம் இருந்துச்சு. அந்த மகுடத்துல எக்கச்சக்கமான ஜெம்ஸும் பதிக்கப்பட்டிருந்துச்சு, அதாவது ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து 30 கிலோ எடை கொண்ட தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு கோல்டன் அங்கி இருந்திருக்கு, அதாவது கோல்டன் ஆடை இருந்திருக்கு. அதுக்கடுத்து 5.5 மீட்டர் அளவுக்கு நீளம் கொண்ட ஒரு லாங்கான கோல்டன் செயினும் இருந்திருக்கு.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5.5 மீட்டர் அளவுக்கு கோல்டன் செயின். நம்மளாம் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் தான் ஹைட்டே இருப்போம். அதாவது அவரேஜா 5.6 அடி இருந்தாலே பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் தான் இருப்போம். அப்படி இருக்கிறப்ப நம்மள மாதிரி 5 டைம்ஸ் ஹைட்டா இருக்கிற அளவுக்கு ஒரு கோல்டன் செயின் இருந்தா அது எப்படி இருக்கும்ன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து மூட்டை மூட்டைய தங்க நாணயங்கள் இருந்திருக்கு, வெள்ளி நாணயமும் இருந்திருக்கு. அதை தவிர்த்து தங்கத்தாலேயே செய்யப்பட்ட எக்கச்சக்கமான தேங்காய் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் இருந்திருக்கு. அந்த தேங்காயிலையும் எக்கச்சக்கமான வைரங்கள் பதிக்கப்பட்டிருந்திருக்கு. இதுல அந்த தங்கம் வெள்ளி நாணயங்கள்லாம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த நாணயங்கள்ல எந்த காலத்தை சேர்ந்ததா இருந்திருக்கு அப்படின்னா ரோமன் நெப்போலியனிக் மெடிவல் இந்தியன் காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தை சேர்ந்த நாணயங்களா இருந்திருக்கு. இதை தவிர்த்து எக்கச்சக்கமான ஜுவல்ஸ் இருந்திருக்கு, ஆபரணங்களும் இருந்திருக்கு. அண்ட் க்ரோன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மகுடம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தங்கத்தாலே செய்யப்பட்ட மகுடங்களும் நிறைய அந்த ஏவால்ட்டுக்குள்ள இருந்திருக்கு. இப்படி ஏவால்ட்ல இருந்த இந்த 1,02,000 பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து கணக்கிட்டு ஆடிட் பண்ணி பாக்குறப்ப அதோட மதிப்பு மட்டும் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பீவால்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டனாலே அதே நேரத்தில் சடங்கு சம்பிரதாயம் செய்து பார்க்குறப்ப திறக்கக்கூடாது அப்படின்ற அறிகுறி வந்தனாலையும் பீவால்ட்டை ஓப்பன் பண்ணல. அதுக்கடுத்து சி வால்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஏ வால்ட்ல இருந்த அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இல்லாம கோல்டன் சில்வர் ஜுவல்லரிஸ் எக்கச்சக்கமான ஜுவல்லரிஸ் இருந்திருக்கு. அதே நேரத்தில் ப்ரீசியஸான எக்கச்சக்கமான ஐட்டமும் சி வால்ட்ல இருந்திருக்கு. அதுக்கடுத்து டி வால்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சி வால்ட்ல இருந்த மாதிரி எக்கச்சக்கமான கோல்டன் சில்வர் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி கோயிலோட பூஜைக்கு யூஸ் பண்ற எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்களும் தங்கம் மற்றும் வெள்ளியால செய்யப்பட்ட மாதிரியா அந்த டி வால்ட்ல இருந்திருக்கு. அதுக்கடுத்து இ வால்ட் ஓபன் பண்ணி பார்க்கறப்ப கோயிலோட ரிச்சுவல்ஸ்க்காக யூஸ் பண்ணப்படுற சில பொருட்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது லேம்ப்ஸ், பாத்திரங்கள் அண்ட் கோயிலோட ரிச்சுவலுக்காக பயன்படுத்தப்படுற சில பொருட்கள் அதுல இருந்திருக்கு. அதுல சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர்னால செய்யப்பட்டிருந்திருக்கு. அதுக்கடுத்து எஃப் வால்ட் ஓபன் பண்ணி பார்க்கறப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த இ வால்ட்ல இருந்த மாதிரியே தான் கோயிலோட ரிச்சுவலுக்காக யூஸ் பண்ணப்பட்ட எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த காலகட்டத்தில், அதாவது ஆன்சியன் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருட்கள் அதுல இருந்திருக்கு. அதுல ஒரு சில பொருட்கள் மட்டும் ஜுவல்லரியாவும் இருந்திருக்கு. சோ இப்படி 6 வால்ட்ல பிஏ தவிர்த்து 5 வால்ட் ஓபன் பண்ணி பார்த்ததன்படி, அதாவது ஆடிட் பண்ணி பார்த்ததன்படி அதுல இருக்கிற செல்வ வளங்களோட டோட்டல் மதிப்பு மட்டும் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு கொண்ட பொருட்கள் இருந்ததா ஆடிட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பொருட்கள் இந்த கோயில்ல இருந்ததுனால தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட மோஸ்ட் ரிச்சஸ்ட் டெம்பிளாவே 2011 இருந்து வலம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த கோயிலில் இருக்கிற 6 வால்ஸில் 5 வால்ஸை திறந்து அந்த 5 வால்ஸ்லையும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு அதிகமான செல்வ வளங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த திறக்காத வால்ட் பி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியாகவும் ரிலிஜியஸ் சாங்டிட்டியாகவும் டார்க் லெஜண்ட் சூழ்ந்ததாகவும் இருக்கு. எஸ், இந்த வால்ட் பி பார்த்தீங்கன்னா பத்மநாப சாமி இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருடைய புனிதமான இடமாவே பலரால நம்பப்படுது. அதனாலதான் இந்த வால்ட் பி அந்த காலகட்டத்திலேயே ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணதாகவும் பலரும் நம்புறாங்க. இப்படி மக்கள் நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா மற்ற வால்ஸ்ல இருக்கிற இன்னர் டோருக்கும் இந்த வால்ட் பில இருக்கிற இன்னர் டோருக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வால்ட் பியோட இன்னர் டோர் இருக்கு பாத்தீங்களா, இது அவுட் சைட்ல இருந்து ஓபன் பண்ணக்கூடிய அந்த டோர் ஹேண்டிலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கதவுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாகத்தோட இமேஜும் அது கூடவே ஒரு டீமானிக் கார்டியன் இமேஜும் செதுக்கப்பட்டிருக்கு. சோ இப்படி ஒரு டோரை வெளியில இருந்து திறக்கிறதுக்கான டோர் ஹேண்டிலும் இல்ல, அதே நேரத்தில் அந்த டோர்ல மர்மமான சில இமேஜஸும் செதுக்கப்பட்டிருப்பது இந்த டோரை திறக்கவே கூடாது அப்படின்றதுக்கான கிளியர் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் நம்புறாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் மக்கள் நம்பிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டோர் அந்த காலகட்டத்திலேயே பவர்ஃபுல்லான நாக மந்திராவை வச்சு சீல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் எந்த ஒரு விசிபிளான ஹேண்டிலுமே அவுட் சைட்ல இருந்து திறக்கிற மாதிரி வைக்கவே இல்ல. சப்போஸ் அதையும் மீறி நம்ம இந்த டோரை திறக்கணும் அப்படின்னா அந்த நாக மந்திராவை கவுண்ட்ராக்ட் பண்ற விஷ்ணுவோட ஈகிள் மந்திரம் தேவை. அந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வால்ட் பி டோரை சேஃபா ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பவர்ஃபுல்லான நாக மந்திராவை கவுண்டராக்ட் பண்ணக்கூடிய விஷ்ணுவோட ஈகிள் மந்திரா தெரிஞ்ச எந்த ஒரு துறவியும் உயிரோட இல்ல அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரு துரதிருஷ்டமான விஷயமே. சோ இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஃபோர்சிபிளா அந்த டோரை ஓபன் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுனா அது கேரளாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பக்தர்களும் நம்புறாங்க. அப்படி இவங்க நம்புறதுக்கும் பல புராண கதைகள் சொல்லப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் புராண கதை என்னன்னா, 1930 காலகட்டத்தில் ஒரு திருடர் கூட்டம் இந்த வால்ட் பில இருக்க தங்க நகைகளை கொள்ளையெடுக்கிறதுக்காக இந்த வால்ட் பியை நோக்கி சுரங்கம் தோன்றினதாகவும், அப்படி அவங்க சுரங்கம் தோண்டிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெட்லிஸ்டான ஸ்னேக் உள்ள இருந்து வெளியில வந்ததாகவும், அதை பார்த்தவங்க அப்படியே அந்த சுரங்கம் தோன்றதை விட்டு துண்டக்கான துணியக்கான தெரிச்சு ஓடினதாகவும் சொல்லப்படுது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த காலகட்டத்தில் பயங்கரமா பரவுனாலேயே இந்த ஒரு வால்ட் பியை சூப்பர் நேச்சுரல் பவர் ஏதோ காட் பண்ணிட்டு இருக்கு
அப்படின்னு பல மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு புராண கதை இந்த வால்ட் பியை வச்சு சொல்லப்படுது. அது என்னன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவை ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வாட்டி வதச்சாவும் அந்த பஞ்சத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மக்கள் பசியாலையும் பட்னியாலையும் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு மேல இந்த பஞ்சத்துல இருந்து மக்கள் உயிரிழப்பையும் தவிர்க்கணும், மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு வேற வழியே இல்லை. இந்த வால்ட் பியை ஓபன் பண்ணி அதுல இருக்க செல்வ வளங்களை எடுத்து உபயோகிச்சா மட்டும்தான் நம்ம மக்களை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த காலகட்டத்தில் அந்த ஆட்சி ஆண்டுட்டு இருந்த ஆட்சியாளர் இந்த வால்ட் பியை ஓபன் பண்ண வந்ததாகவும், அப்படி வந்தப்ப இந்த வால்ட் பியோட டோரை நெருங்கினப்ப இந்த வால்ட் பிக்குள்ள இருந்து ஒரு வினோதமான சவுண்ட் கேட்டதாகவும், அந்த சவுண்டை கேட்டோன்னு அங்க இருந்து ஆட்சியாளரும் அவருக்கு பக்கத்துல இருந்தவங்களும் தெரிச்சு ஓடுனதாகவும் சொல்லப்படுது. அப்படி என்னடா சவுண்டை கேட்டு இவங்க தெரிச்சு ஓடுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த டோரை திறக்கிறதுக்கு பக்கத்துல போனப்ப அந்த வால்ட் பிக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சத அலை வந்தா எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த சவுண்டை கேட்டோன்னே அங்க இருந்த ஒருத்தர் மேபி இந்த வால்ட் பி நேரா அரபிக் கடலோட கனெக்ட் ஆயிருக்கலாம், அப்படி கனெக்ட் ஆனதாலதான் அங்க எழுகிற ராட்சச அலைகளோட சத்தம் இங்க கேக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம இந்த டோரை மட்டும் நம்ம திறந்தோம் அப்படின்னா அந்த ராட்சத அலை நம்ம ஊருக்குள்ள வந்துரும். அப்படி அந்த அலை மட்டும் நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் பஞ்சத்துல இறந்துட்டு இருந்த மக்கள் இந்த அலையினால பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம திறக்க வேணா இங்க இருந்து கிளம்பி போயிருவோம் அப்படின்னு வற்புறுத்தினால அங்க இருந்து எல்லாருமே திருச்சி ஓடி இருக்காங்க. சோ இந்த ஒரு புராண கதையும் வால்ட் பி கதவை திறக்க முயற்சித்தா என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றதுக்கு சிம்பிளா அமைஞ்சதாவே பல மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் கிடையாது, 2011 வருஷம் இந்த கோயிலோட வால்ட்டை திறக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்ட ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரான டிபி சுந்தர்ராஜன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த வால்ட்டை திறந்ததுல இருந்து எக்ஸாக்டா ஒரு மாசத்துல அன்எக்ஸ்பெக்டடா இறக்கவும் செஞ்சிருக்காரு. அது அவர் மட்டும் இல்ல, இந்த வால்ட்டுக்குள்ள ஆடிட் பண்ண ஒரு மெம்பரோட அம்மாவும் அன்எக்ஸ்பெக்டடா சில மாசங்களே இறக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ இப்படி எக்கச்சக்கமான நிகழ்வுகளும் புராண கதைகளும் இந்த வால்ட் பி டோரை திறக்கிறது ஒரு கிளியரான வார்னிங் சிக்னல் அப்படின்ற உணர்த்துற விதமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு பல மக்கள் நம்புறாங்க. சரி, அப்படி அந்த வால்ட் பிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு பல பேரும் பல விதமா சொல்றாங்க. அதுல சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, வால்ட் ஏ இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்ட் ஏல தான் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கதா நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட 1,02,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கதா பார்த்திருந்தோம் இல்லையா. அதை விட அளவுக்கு அதிகமான மதிப்பு கொண்ட பொருட்கள் இந்த வால்ட் பிக்குள்ள இருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. அதோட மதிப்பு வால்ட் ஏவை விட அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு அளவுக்கு அதிகமான மதிப்பு கொண்ட பொருட்கள் இருக்கிற ஒரு வால்ட்டா இது இருக்கிறதுனாலதான் அந்த வால்ட்டை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை சேஃப்டியா ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு அதோட ஹேண்டிலே ரிமூவ் பண்ணி சேல் பண்ணப்பட்டதாவே பல பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வால்ட்டுக்குள்ள இருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் நகைகள் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள எக்கச்சக்கமான நாகங்களும் இருக்கு. அந்த நாகங்களை மட்டும் இந்த கதவை திறந்து நம்ம வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வெளி உலக மக்களோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணிரும். சோ அந்த நாகங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கதவோட ஹேண்டிலே ரிமூவ் பண்ணி சேல் பண்ணப்பட்டதாவும் சில பேர் சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வால்ட் பி அப்படின்றது ஒரு புனிதமான இடம். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீ பத்மநாப சுவாமி இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள மனிதர்களோட கால் தரம் படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த வால்ட் பியோட கதவுல இருக்கிற ஹேண்டில் ரிமூவ் பண்ணி அதை சீல் பண்ணி வச்சிருக்கதாகவும் சில பேர் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பல பேர் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டாலும் அந்த வால்ட் பிக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 5 வால்ட்டை ஓபன் பண்ண மாதிரி இந்த வால்ட் பியை ஓபன் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அது வரைக்கும் இந்த வால்ட் பிக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்றது தெரியாமே எத்தனை வருடங்கள் ஆனாலும் இது மிஸ்ட்ரியாவே தான் தொடரவே செய்யும். சரி, அதெல்லாம் ஓகே. இது வரைக்கும் ஆடிட் பண்ணி பார்த்தது வரைக்கும் அந்த 5 வாட்ல இருக்கிற செல்வ வளங்களோட மதிப்பு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. உண்மையிலேயே அதோட மதிப்பு அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது அதுக்கு மேலேயும் பல லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆடிட் பண்ணவங்க எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க, தங்கம் வெள்ளி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்ட வச்சு கால்குலேட் பண்ணி சொன்னாங்க இல்லையா. அது கூட உங்களால வெயிட்ட வச்சு கால்குலேட் பண்ணி கரண்டா இருக்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட முடியும். அதுக்குள்ள இருந்த ஆன்சியன்ட் நாணயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பழங்கால நாணயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா ரொமானியன் நெப்போலியனிக் மெடிவல் இந்தியன் காயின்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. அந்த காயின்ஸ்ல அந்த காலகட்டத்து காயின்ஸ் அதெல்லாம் வெறும் காயின்ஸ் மட்டும் கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்து விட்டுறோம் அப்படின்னா அது எவ்வளவுக்கு போகும் அப்படின்றத நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மதிப்பு மிக்க காயின்ஸ் தான் அந்த காயின்ஸ். சோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட மதிப்பே வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது, வால்ட் பியை நம்ம இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளேயும் எவ்வளவு செல்வ பலங்கள் இருக்கும் அப்படின்றத நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியல. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்குள்ள இருக்கிற செல்வ பலங்கள் வெறும் 1 லட்சம் கோடி ரூபாய் மட்டும் கிடையாது, பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் அடிச்சு சொல்றாங்க.
சோ இவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை இனிமேல் கண்காணிக்கிற பொறுப்பு, அதாவது மெயின்டைன் பண்ற பொறுப்பு திருவாங்கூர் ராயல் ஃபேமிலியில இருந்து எடுக்கப்பட்டு கவர்மெண்ட் இனிமேல் அதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட ஹைகோர்ட் 2011 வருஷம் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இதை கேட்டோடனே திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆறாங்க. அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆறதோட மட்டும் இல்லாம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு மனுவும் தாக்கல் பண்றாங்க. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கடந்த 100 வருடங்களா திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி தான் பத்மநாப சுவாமி கோயிலையே பாதுகாத்துட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாத்தையும் சேஃப்டியா பாதுகாத்துட்டு வர்றதும் நாங்க தான். அதுக்குள்ள இருக்கிற செல்வ வளங்களை இது நாள் வரைக்கும் நாங்க எங்களோட சொந்த ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணதே கிடையாது. கோயிலோட சில பராமரிப்பு பணிகளுக்கு வேணா அதை நாங்க யூஸ் பண்ணிருப்போமே தவிர நாங்க அதை எங்களோட சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்தினதே கிடையாது. அதுக்கான ரெக்கார்ட்ஸையும் நாங்க சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் அவங்க பாதுகாத்து வந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபைல் பண்ணதை வச்சு பாக்குறப்ப நீங்களே அதை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கூடுதலா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க மட்டும் அதை பாதுகாத்து வந்தீங்க, இப்போ உங்களோட சேர்ந்து சில கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸும் போடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை திருவாங்கூர் ராயல் ஃபேமிலியும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு அதிகமா திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி மேல நம்பிக்கை வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா 100 வருடங்களா இவங்க தான் பத்மநாப சுவாமி கோயிலை பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி பாதுகாத்து வர அவங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த 6 வால்ட்லயும் அளவுக்கு அதிகமான செல்வ வளங்கள் இருக்கு அப்படின்றது. அப்படி தெரிஞ்ச அந்த செல்வ வளங்கள் எதையுமே சுரண்டாம அதை பாதுகாத்து மட்டும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செல்வ வளங்கள் மேல அளவுக்கு அதிகமான ஆசையும் நாட்டமும் கிடையாது. இறைப்பணியை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ஆசையா இருந்ததுனால தான் இத்தனை நூற்றாண்டு வருடங்கள் அதை அவ்வளவு அழகா பாதுகாத்து வந்திருக்காங்க. அதனாலே இவங்களே இதை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காகவே தனியா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அவங்கள மேற்பார்வையிடுறதுக்காக ஒரு தனி எஸ்பியை நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மாடர்ன் டெக்னாலஜிஸான சிசிடிவி கேமராஸா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் அலாரம்ஸா இருந்தாலும் சரி, மோஷன் சென்சார்ஸா இருந்தாலும் சரி, ரீஇன்ஃபோர்ஸ்டு வாட்டர் டோர்ஸா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இந்த டெம்பிளை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாம் மேல டனல் தோண்டி வந்து யாரும் கொள்ளையடிச்சிடக் கூடாது அப்படின்றதுக்காகவே அண்டர் கிரவுண்ட் ரேடார் சிஸ்டமும் இந்த கோயில்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் மேல இந்த கோயிலுக்குள்ள மக்கள் போய் வழிபட்டுட்டு வர்றதுக்கும் எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது. அதாவது மெட்டல் டிடெக்டர்ஸ்ல இருந்து எக்ஸ்ரே ஸ்கேனர்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த கோயில்ல நிறுவப்பட்டு மக்கள் எல்லாரும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்பவே செய்றாங்க. இது மக்களுக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற பூசாரிகளுக்கா இருந்தாலும் சரி, கோயிலை பாதுகாக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ்கா இருந்தாலும் சரி, இல்ல அந்த கோயிலை மெயின்டைன் பண்ற ராயல் ஃபேமிலியோட மெம்பர்ஸ்கா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே எக்ஸ்ரே ஸ்கேனர் அண்ட் மெட்டல் டிடெக்டருக்கு உட்படுத்தின பிறகுதான் அந்த கோயிலுக்குள்ள உள்ளே விடுறாங்க, கோயிலுக்குள்ள வெளியே அனுப்புறாங்க. சோ இப்போ இந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பயங்கரமா பாதுகாக்கப்பட்ட ஒரு கோயிலாவும் ரிச்சஸ்ட் டெம்பிளாவும் இன்னைக்கு வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்க செல்வ வளங்களை பாதுகாக்கிறதுக்காக திருவாங்கூர் ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எக்கச்சக்கமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இவ்வளவு பாதுகாப்பா இந்த கோயில் இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த வால்ட் பி இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு வால்ட் பியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.